மத்திய அரசிடமிருந்து தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி பகிர்வை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானம் அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் சமமான நிதி பகிர்வை உறுதி செய்ய தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் திமுக சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் உதயநிதி, செங்கோட்டையன் இடையே காரசார விவாதம் நடந்தது. கர்நாடக அரசை தடுக்க இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று இந்த அவைக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும். மேகதாது பிரச்சனையிலிருந்து இந்த பேரவையில் ஜூன் 19ஆம் தேதி அன்னைக்கு இந்த அரசு ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வந்தது. ஆனால் அந்த தீர்மானம் மட்டும் நிறைவேற்றினா போதாது, அனைத்து கட்சி தலைவர்களோடு சேர்ந்து டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்று எங்களுடைய கழக தலைவர்கள் சொன்ன ஆலோசனையும் நான் இந்த அவையிலே பதிய வைத்திருக்கின்றேன். உட்காருங்க, நான் அனுமதி தரேன். பேரவை முன்னவர் பேசுங்க. பேரவை முன்னவர் உட்காருங்க, பேசுங்க. நீங்க பேச கருத்து சொல்லுங்க. மாண்பு பேரவைத் தலைவர்களே, ஒரு நிமிஷம். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்கட்சி தலைவர் சொன்னதற்காக இல்லை, ஒரு நிமிஷம். எதிர்கட்சி தலைவர் குறிப்பிட்டதற்காக அதற்கு ஒரு பதில் அளித்ததற்கு பிறகு முறைப்படி உங்களுக்கும் அந்த வழங்கப்படும். ஆகவே நீங்கள் அதுக்குள்ள அவசரப்படாது. மேகதாது விவகாரத்தில் இதுவரை இல்லாத அளவு கர்நாடக அரசு தீவிரம் காட்டுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். ஒரு மாதத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை கர்நாடக அரசு எடுத்துள்ளதாக கூறிய அவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தாவேக அரசு அமைஞ்சதிலிருந்து மேகதாது அணை கட்டுறதுல இதுவரை காட்டாத ஒரு வேகத்தையும் தீவிரத்தையும் இன்றைக்கு கர்நாடக அரசு காட்டி வருகின்றது. பெங்களூர்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறோம்னு கர்நாடக முதலமைச்சர் அனைத்து கட்சிக்கும் அழைப்பும் விடுத்திருக்கிறார். திரு சீதாராமையா, திரு பசவராஜ் பொம்மையா, திரு எடியூரப்பா, திரு குமாரசாமி, திரு வீரப்ப மொய்லி என 5 முன்னாள் முதலமைச்சர்கள் உட்பட அந்த முக்கியமான கூட்டத்தில் முக்கியமான தலைவர்கள் அனைவரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. கர்நாடக முதலமைச்சர் அந்த கூட்டத்தில் ஊடகங்களை சந்தித்து பேட்டியும் தெளிவாக கொடுத்திருக்கிறார். இப்படி அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மாசத்துல பல நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வராங்க. கர்நாடகாவிற்கு நேரில் சென்று மேகதாது விவகாரம் பற்றி பேசுவது தொடர்பாக முதலில் கேட்டது நான் தான் என முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பகை நாடுகளே பேசி தீர்க்கும் போது அண்டை மாநிலமான கர்நாடகாவுடன் பேசி தீர்வு காண முடியாதா என்றதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தை முயற்சி எடுத்ததாகவும் விளக்கம். ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கலாம்னு தோணுனது தான் அந்த பெங்களூர் விசிட். அப்படி ஒரு விசிட் பற்றி ஃபஸ்ட்டு யோசித்து கேட்டதும் நான் தான். நாம் போக நினச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்தில் தான். இன்றைய காலத்தில் பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினச்சேன். கர்நாடகாவுடன் நேரில் பேசும்போது அவமானம் நடந்தால் என்ன ஆகும் என பலர் கேள்வி எழுப்பியது குறித்து பேரவையில் முதலமைச்சர் விஜய் சுட்டிக்காட்டினார். தமிழக மக்களுக்காக எந்த ஒரு அவமானத்தையும் தாங்கிக் கொள்ள தான் தயாராக இருப்பதாக தெரிவித்ததையும் அவர் குறிப்பிட்டார். ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் இருக்கேன். இருந்தாலும் நம்ம மேலே அன்பு காட்டின அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள். மேகதாது விவகாரத்தில் யாரிடமும் பணிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை என சிபிஎம் எம்எல்ஏ செல்லசாமி தெரிவித்தார். காவிரி விவகாரத்தை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதுதான் சரி என கூறிய சிபிஐ எம்எல்ஏ ராமச்சந்திரன், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கர்நாடகாவுக்கு சென்று தண்ணீர் கூட குடிக்காமல் வந்ததாக குறிப்பிட்டார்.
காவிரி பிரச்சினைக்காக முதல்வர் விஜய் கர்நாடகா செல்வதில் தவறில்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விருதாச்சலத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்றும் சட்டப்பேரவையில் அவர் கோரிக்கை வைத்தார். காவிரி நீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை வாரியம் என எந்த உத்தரவையும் கர்நாடக அரசு மதிப்பது இல்லை என பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி குற்றம் சாட்டினார். ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழகத்திற்கு வரக்கூடாது என கர்நாடகா நினைப்பதாகவும் சாடினார். மேகதாது விவகாரத்தில் சட்ட ரீதியாக தமிழ்நாட்டின் உரிமை நிலைநாட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் எந்த சமரசமும் கிடையாது என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ள அவர், சட்டம், நிர்வாகம் மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். நிதி கசிவு தொடர்பான தணிக்கை ஆவணங்கள் அனைத்தும் முதலமைச்சரிடம் முறைப்படி சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்தார். நிதி கசிவு என்ற புதிய வார்த்தையை கொண்டு வந்துள்ளதாக திமுக எம்எல்ஏ ரகுபதி குற்றம் சாட்டிய நிலையில் இது தொடர்பாக 3 துறைகளில் ஆடிட்டிங் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக நாளை நடைபெறும் எம்பிக்கள் கூட்டத்தில் திமுக பங்கேற்பது குறித்து மு.க. ஸ்டாலின் முடிவெடுப்பார் என உதயநிதி தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே திமுக முன்மாதிரியாக திகழ்வதாகவும் கூறினார். அவதூறு பேச்சு தொடர்பாக உரிமைக்குழு அமைக்கப்பட்டு திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனிடம் விளக்கம் கேட்கப்படும் என சபாநாயகர் அறிவிப்பு. எலும்பு இருக்காது என பேசியது நியாயமா என்று கேள்வி எழுப்பிய அவர் அநாகரிக பேச்சுகளை தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். வைத்து உனக்கு எலும்பு இருக்காது என்று ஒருத்தர் சொன்னால் அது நியாயம்தானா என்று யோசிங்க. ஆபாசமான பேச்சும், ஆபத்தை விளைவிக்கிற பேச்சும், வன்முறையை தூண்டுகிற பேச்சுக்களாலே நம்ம என்ன சாதிச்சு விட முடியும்? எதிர்க்கட்சித் தலைவர் தன்னை சிறைச்சாலையில் சந்தித்த போது முதலமைச்சர் பற்றி நீங்கள் பேசியிருக்க வேண்டியது இல்லை என்று கூறியதாக திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தெரிவித்தார். தன்னை அறியாமல் வந்த வார்த்தைகளை அருள் கூர்ந்து மறந்துவிட வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். பவர்ஃபுல் எனர்ஜெட்டிக் லீடர்ஸ் வாழ்ந்த அந்த கரிசல் கந்தக பூமியில் இருக்கிற நான் இந்த அவையினுடைய கதவுகள் பூட்டப்படும் என்று சொன்னபோது என்னை அறியாமல் வந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் அருள் கூர்ந்து அதை மறந்துவிட வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன்.